सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா மேவிய வானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா 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 மன்மதராகம் தானே இன்னிசையாகும் தேனே நாளொரு புன்னகை மேனகை வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா கவிதையில் சந்தோஷம் கலைகளில் உல்லாசம் கவிதையில் சந்தோஷம் ஆடை வீடு காதலுக்கு நேரமில்லையே இளம் ஜாதி முல்லையே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய வானம் யாவோ பாடிய கானம் போகும் நாளொரு புன்னகை மேனகை வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நீயொரு பொய் ராகம் நானொரு பாடம் நீயொரு பொய் ராகம் தாமரையில் நீர் துளிகள் கொட்டுவதில்லை அது சட்டமும் இல்லை தேனிசையே வாலிபமே தேனிசையே மேவிய வானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே தேனிசையே வாலிபமே தேனிசையே
ஆனந்தம் ஆடும் கடலில் ஓடும் படகுகளிலே உலகம் ஆரம்பம் சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது வாழ்நாளெல்லாம் வளமானது இவர் வாழ்வுதான் வாழ்வென்பது சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது
கற்பூரம் ஒன்று எரிகின்றதிங்கே ஒன்றாக நின்று தீபத்தில் ஒன்று கற்பூரம் ஒன்று எரிகின்றதிங்கே ஒன்றாக நின்று எல்லாமும் கோயில் எல்லாமும் தீபம் எரிகின்ற தீபம் சிலர் கண்ட லாபம் எரியாத தீபம் சிலர் செய்த பாவம் நாயகன் நாயகி பாவம் காண்பது கோவிலில் காண்கின்ற காட்சி நான் அதை கண்டேன் வேறெதை சொல்வேன் தடுக்கின்றதே மனசாட்சி சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது வீட்டுக்கு வீடு தாகங்கள் உண்டு வாழ்கின்ற வாழ்வில் ராகங்கள் உண்டு ஆனந்த ராகம் பாடுங்கள் இன்று ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று ஆயிரம் காலம் வாழுங்கள் என்று இருவரின் கண்களை சந்திக்க வைப்பது இறைவனின் நாடக லீலை இடையினில் வருகின்ற நன்மையும் தீமையும் மனிதர்கள் செய்கின்ற வேலை என்றும் வயதாவதில்லை உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை உரிமைக்கு என்றும் பிரிவென்பதில்லை வானத்து சந்திரன் அங்கிருந்தால் தான் இத்தனை காவியம் உண்டு வாழ்கின்ற வாழ்வினில் அன்பிருந்தால் தான் வெள்ளி விழாக்களும் உண்டு சொர்க்கத்திலே முடிவானது சொந்தத்திலே நிலையானது வாழ்நாளெல்லாம் வளமானது இவர் வாழ்வதால் வாழ்வென்பது
தன்னாலே உண்டாகும் சுகம் நூறு. மேகம் போல நெஞ்சம் இன்று ஊஞ்சலாடுதே. நிலா நீ வா விழா காண வா வா. தேகம் ஓடங்களாகும் மோக கடல் தாண்டி நாமும் கரை சேர தேகம் ஓடங்களாகும். நீலவான மேகம் போல நெஞ்சம் இன்று ஊஞ்சலாடுதே. நிலா நீ வா விழா காணவா. தேகம் என்பதை காத்திருந்தால் தினமும் வயது வளருமடா. உள்ளம் ஒழுங்காய் வளர்ந்திருந்தால் உலகில் அமைதி கிடைக்குமடா. தேகம் என்பது கோயிலடா, அதில் உள்ளம் என்பது தெய்வமடா.
எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. சாலை எங்கள் ஆடசாலை, வேலை தேடல் எங்கள் வேலை. வாலிபமே தீ கடையே ஆலயமே. எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. நாங்கள் விடும் புகை மண்டலம் மேகங்களாய் ஆகாதோ. ஒரு பட்டம் வாங்கினோம், அதில் பட்டம் விடுகிறோம், புது சட்டம் விடுகிறோம். வாருங்கள் எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. அழுவதும் விழுவதும் எழுவதும் தொழுவதும் பழையவர் பரம்பரைகள், இருப்பதை எடுப்பதும் பிரிப்பதும் கொடுப்பதும் புதுயுக வரைமுறைகள். சிங்கங்களே சேருங்களே, சிங்கங்களே சேருங்களே, கனவின் துறைகள் வடியட்டுமே. எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. பொன்னுலகின் மாளிகை திறக்கும் பூங்காற்று நீந்தி வரும், பூமாலை வாங்கி வரும். தேசம் எங்கும் ஆடுங்கள், ராஜராகம் பாடுங்கள், எழுப்போம் சபதம் முடிப்போம். எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. சாலை எங்கள் பாடசாலை, வேலை தேடல் எங்கள் வேலை. வாலிபமே தீ கடையே ஆலயமே. Jingla, 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 la, jingla, 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 la, la, la. ஒரு நாள் ராத்திரி திருநாளா போனது, அவ வருவா தருவான்னு நான் வாசலில காத்திருந்தது. ஒரு நாள் ராத்திரி திருநாளா போனது, அவன் வருவான் தருவான்னு நான் வாசலில காத்திருந்தது. அவன் வருவான் தருவான்னு நான் வாசலில காத்திருந்தது. ஒரு நாள் ராத்திரி திருநாளா போனது.
மேகம் வெட்டத்தில மாறும் மூடிய ஆடையில் மாதுளையாடும் நேரத்துல செல்லுன்னு காத்து வரும் தென்னை இளநீரோட போத வரும் தாகத்துல தந்தான பாட்டு வரும் துந்தனா கச்சேரி நடந்து வரும் ஒரு ராத்திரி திருநாளா போனது அவன் வருவான் தருவான் காத்திருந்தது ஒரு ராத்திரி திருநாளா போனது நித்த நித்தம் பார்க்க நித்திரையை போக்கும் கூடிய மேடையில் மாவிலை வாடும் வேகத்தில முத்தாக விழுந்து விடும் வித்து என்ன தள்ளாடி மனம் குளிரும் மோகத்தில வித்தாரும் பேச வரும் முத்தார வித்தைங்க மீண்டும் வரும் அம்மா கோதா சிரிச்சிட பூவா விரிஞ்சிடு ஒரு ராத்திரி திருநாளா போனது அவ வருவா தருவான்னு நான் வாசலில காத்திருந்தது ஒரு ராத்திரி திருநாளா போனது ஜிங்கிலா 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 என்ன உண்ண கூடும் நாளும் எதனை அருந்த கூடும் என்ன அணிய கூடும் என்று எண்ணி வருந்திடாதே நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன் உடையை காட்டிலும் மேன்மை தேகம் ஆகாயத்து பறவையை பாருங்கள் அவை சமைக்குமோ பசியாலே வாடுமோ சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள் அவை உழைக்குமோ ஆடைகள் நெய்யுமோ காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில் காட்டிலும் உயர்ந்த மானிடர் உமக்கு கருணை தாயாரோ ஆத்ம நிச்சயம் உள்ளவர் வாழ்வை ஆண்டவர் நடத்துகிறார் எதிர்காலம் நினைந்து ஏங்கி தவிப்பதை களைந்திடும் மானிடரே நாளைய கடமைகள் நாளைக்கு முடியும் இன்றைய செயல் முடிப்பீர் ஒவ்வொரு நாளும் நடப்பது நடக்கும் உள்ளத்தில் துயர் வேண்டாம் மற்றவர் தவறின் விமர்சனம் புரிவது மாண்பல்ல தோழர்களே உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பினை எடுத்து அடுத்தவர் கண்களின் துரும்பினை களைந்திடுங்கள் கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் ஐந்தாலும் மீன்கள் 2ஆலும் 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7ஆலே ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியாள். அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர் கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற புஷ்டத்தில் வாடியோர் கைகால் விளங்காத மாந்தரெல்லாம் ஊமையர் செவிடர் திருக்கரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார், தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார்,
மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசரு உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த தண்ணீர் மீது நடந்தாரே, தன் மகிமையை புரிந்திடச் செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும், வைத்திய சேவை நோயற்றவர்க்கு நலமுடையோர்க்கில்லை என்றாரே. ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க, அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து, உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள், பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள் பெருகும், டம 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 டமவென பகை முழங்கும், உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவான், அன்னைக்கு மகளே விஷமாவான். பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும். பிறகு தனது மறு வருகையை பற்றி, கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும், தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும், ஆயிரம் தீபத்தின் ஒளி போலே அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ. தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது. என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது. நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும். சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள். யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார், அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல் அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல். மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ, அவன் மகிமையை அறியாமல் திரிந்தார் அந்தோ. ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை எப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே, துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே. ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு. நான் வாழும் நாளோ குறைவாகும், அதனால் மரியாள் தைலமிட்டாள். இது கல்லறை காண செல்லும் யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தார். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவனா இரவு, இந்த இரவு இது மறக்கவனா இரவு. சுவாமிக்கும்
கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார். இது அப்பமில்லை அடியேன் தேகம், புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார். இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள். இது நான் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி, உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான். அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு நான் தானா என யூதாஸ் கேட்டானே. ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாயூதா எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ளத் தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடிவாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, உம் சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே கூவி, ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில் இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி, எண்ணம் போய் அவரை வதைத்து எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள். இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள், யூதரின் மன்னா வாழ்க என்றார். மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள், அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளியன்று, பெரிய வெள்ளியன்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரிமேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ இயேசுநாதா, இயேசுநாதா, கரையில்லையே கரையில்லையே தங்கள் துயருக்கு, இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு. மண்ணில் வானத்தின்
சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையில் வெள்ளத்தில் மிதந்தோ மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ சிரசில் இருந்து நதியை போலவே குருதி பாயுதையோ வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர் சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார் ஜெகம் தாழ முடியவில்லை ஐயா எங்கள் சேசையா வானிலிருந்து வந்த மேசையா ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புல்படுதல் முறையா அங்கு பாருங்கள் தேவா துன்பம் கொண்டவும் அன்னை அழுவதை பாருமையா உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டுமையா. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார். அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார். பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே பிள்ளைகள் போன்றவர் பாவிவர். தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையை வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. தந்தையே என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே, இதயம் வெடிக்க ஓலமிட்டு ஆவியை தேவனுக்கு அர்ப்பணித்தாரே. பூமி முழுவதும் அதிர்ந்தது, ஆலயத்தில் திரை தெரிந்தது, மலைகள் மேடுகள் பிளந்தன, பாவிகள் உள்ளம் குலைந்தனர். மண்ணுக்குள்ளே துயின்ற நல்லோர்கள் உயிர் கொண்டெழுந்தனரே. மக்கள் எல்லோரும் இயேசுவின் பெருமையை மேலும் அறிந்தனரே. இயேசு தேவனின் பிள்ளை தானென அறிந்ததும் நடுங்கினரே. மனுஷகுமாரனின் மாண்ட உடலினை மண்ணுக்குள்ளே புதைத்தனர் பாவிகளே. கல்லறை தன்னை காத்திட சொல்லி சேவகன் ஒருவனை உடனே வைத்தாரே. தான் உரைத்தது போலே 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே. என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள்.
சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார். அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எவர் இருக்கார் இந்த உலகத்திலே எதிரியும் வணங்குவதாறு? எவர் இருக்கார் இங்கு உண்மையிலே தர்மத்தின் வடிவமே யாரு? நித்தமும் சத்தியம் பேசுவதாறு? நிரந்தர நீதிக்கு நிதர்சனம் யாரு? நன்றியை நெஞ்சினில் பதித்தவர் யாரு? சூரியன் போல் முகம் ஜொலிப்பவர் யாரு? எல்லைகளில்லா இனியவன் யாரு? எவருக்குமே தயை புரிவாரு யாரு? 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 ஒருவனுண்டேதான் உலகத்திலே ஓங்காரத்தின் உயிர் நாடி, இணையறியாத உயரத்திலே ஜகமது ஜபித்திடும் புகழ் பாடி, வினைகளை அறுத்திடும் வில்லாளன், குணங்களின் நிறை கூட சொல்லாளன், புனிதத்தை மணந்தொரு இல்லாளன், வாக்குகள் தவறிடா வடிவாளன், தசரத மகன் என கருணையின் கடல் என ஜானகி உயிர் என அவனே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமனே. நீ இருந்தால்தான் நிம்மதி இங்கே, நீ இல்லை என்றால் வாழ்வது எங்கே? உன்னைத்தான் எண்ணித்தான் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் பொங்க, நீ இருந்தால்தான் நிம்மதி இங்கே, நீ இல்லை என்றால் வாழ்வது எங்கே? உன்னைத்தான் எண்ணித்தான் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் பொங்க, நீ இருந்தால்தான் நிம்மதி இங்கே. உண்ணுகின்ற போதும் கண்ணுறங்கும் போதும் உன்னுடைய எண்ணம் நெஞ்சில் மோதும். கன்னிமகள் போனா தன்னந்தனியானா, தத்தளிக்கும் வாழ்வு தூண்டில் நீனா. கலையாத ராகம் நீ, விலகாத தாளம் நீ, இரவும் பகலும் இசைத்திடும் பாடல் நீ. இருந்தால்தான் நிம்மதி இங்கே, நீ இல்லை என்றால் வாழ்வது எங்கே? உன்னைத்தான் எண்ணித்தான் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் பொங்க, நீ இருந்தால்தான் நிம்மதி இங்கே, நீ இல்லை என்றால் வாழ்வது எங்கே? உன்னைத்தான் எண்ணித்தான் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் பொங்க, நீ இருந்தால்தான்
உள்ளம் துடித்திடும் நாளின்று நீ இருந்தால்தான் நிம்மதி எங்கே நீ